பதிவு செஞ்சிருப்பார். கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம் எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலே பண்ண முடியாது. தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்க முதலமைச்சரா 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறதா நம்மளுடைய இலக்கா இருக்க முடியும். இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில சொல்றேன், கான்ஃபிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம். கான்ஃபிடன்ட் தர தலைவருக்கே கான்ஃபிடண்டா இருக்க சொன்ன பாருப்பா, சூப்பர். இன்னைக்கு தேதிக்கு நிஞ்சா வாரியர்ஸ் விட பயங்கரமானவங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். பசங்க வேற லெவல். அப்படி ஒரு விர்ச்சுவல் வாரியர் யூடியூப் ஸ்பேஸ்ல நாகரீகமா ரொம்ப நல்லா அரசியல் பேசக்கூடிய அன்பு தம்பி இன்ஃபர்மேட்டிவ் டைரியை சார்ந்த தியாகு அவர்களை ஒரு நல்ல கரவொலியோட மேடை கலைக்கிறேன். சிற்றுரை வழங்க. அரங்கத்தில் இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களுக்கும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் உட்பட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனித்தவனா, தலைவர் 3வது வருஷ தொடக்க விழாவை தொடங்கும் போது தலைவரோட அரசியலை விளக்கி சொல்லனா 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை நான் விளக்கி சொல்லிட்டு கிளம்பி போடுறதான் இந்த பிளானு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடித்த பிறகு இதில் காரம் பத்தலை, இனிப்பு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தலைவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அதனால தான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்று, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் இடவடி இல்லை. இதான் பேட்டனா, இதை பிடிச்சிக்கலாமா, பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. உங்கள் ஜீனில் அது இல்லவே இல்லை, உங்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காமல் விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு எதிர்கட்சினா 2 வகையான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தாவேகா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்கட்சியை மக்கள் பார்த்துருக்காங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை மக்கள் பார்த்தது கிடையாது, இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்கட்சினா வேற யாரும் இல்லை, நம்ம தீய சக்தி குரூப் தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எதிர்கட்சியாக இருக்கும் போது எங்கு போராட்டம் நாங்கள் ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போகிறதா அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குமே தவிர, லாங் விஷன் அரசியல் களத்தில் உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலாக அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி சுத்தமாக புரிதலும் இல்லை. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது. அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னா நிக்கிறோம் நினைக்காதீங்க. நாங்க தொண்டரா மாறி வெகு காலம் ஆகுது. என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிறத மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு, குடும்பத்தில் ஈகோ தான் நான் பேச மாட்டேன், கட்சியில் ஈகோ தான் பேச மாட்டேன், ஆனால் இவங்க நிர்வாகத்தில் ஈகோ பார்க்குறாங்க. அதனால தான் தலைவர் தொடர்ச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பாதுகாப்பற்ற இடம் இருந்தால் தலைவரோட அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நிர்பயா நிதி வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாப்புல. 3வது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியை சொல்கிறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்
சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம் எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026க்கு அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்க முதலமைச்சரா 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கா இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில சொல்றேன், கான்ஃபிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க தியாகு அவர்களை பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள். அப்படியே அவருடைய சேனலை, என்னுடைய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றபடி விளம்பரம் எங்களுக்கு பிடிக்காது என்பதை கூறிக்கொண்டு, எல்லாருக்கும் கான்ஃபிடன்ட் தர தலைவருக்கே கான்ஃபிடென்ட்டா இருக்க சொன்ன பாருப்பா, சூப்பர்.